पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम नमस्कार। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், ஈஸ்வர தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் இருக்கு. நம்ம கடந்த 2-3 கிளாஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர தத்துவத்தை தான் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஈஸ்வர தத்துவத்தை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சத்துருவியூகா பகவானுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கொடுத்துருக்க நாமம் சத்துருவியூகா. பகவான் பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம், தன்னை பார்த்தீங்கன்னா நானா வியூகம் அமைச்சுக்கிச்சு. விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், சுத்த பிரம்ம தத்துவம், நிர்குண நிராகாரம். இதுல நம்ம எங்க இருக்கோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா விராட்டுக்குள்ளார நம்ம இருக்கோம். இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம் விராட். அந்த விராட்டுக்குள்ளார இந்த மொத்த ஜெகத்துமே விராட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லாம் விராட்டு தான். இண்டிவிஜுவலா விஸ்வன் அப்படின்னு நம்ம சொல்றோம், இருந்தா நம்ம விராட்டு தான். விராட் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அண்டம் இருக்கு, ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய முட்டை இருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டன் எக், ஹிரண்ய கர்ப்பனா பெரிய கர்ப்பம், தங்கமயமான கர்ப்பம், அதான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, விஷ்ணுன்னு பேரு. இந்த மொத்த விராட்டும் அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒரு விராட்டுங்க நீங்க ஏதோ சின்னதுன்னு எடுத்துக்காதீங்க. அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரோட அண்டத்துக்குள்ளார இருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தர்யாமிக்குள்ளார அவர் இருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் அந்தர்யாமிக்குள்ளார இருக்கார். அந்தர்யாமிய யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் நம்ம சிவபெருமான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு அவருக்கு பேர். அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர் அவருக்கு. வெளிப்படாதவர். அவருக்கும் மேல என்ன இருக்கு அப்படின்னா, அவரோட மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயையை சுத்தமா சிவமா ஆயிடுவார். அவர் தான் சுத்த சைத்தன்யம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு மங்களாச்சரணம் பாத்தீங்கன்னா கடைசி முடியும் போது சொல்றோம், நாராயண பரோவியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்விமே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி அப்படின்னு நம்ம பாடம் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் கடைசியில நம்ம முடிக்கிறோம். சங்கர பாஷ்யத்துல கீதால முதல் மங்களாச்சரணம் இதுதான். நாராயண பரோவியக்தாத். நாராயணன்றது நம்ம எப்பவுமே எடுக்கணும். நாராயணன்ற சப்தம் பாத்தீங்கன்னா இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி அதுதான் போயிட்டு இருந்துச்சு. நாராயணன்ற சப்தம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியது. சுத்த பிரம்மம். அதே பாத்தீங்கன்னா சதாசிவன் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சுத்த பிரம்மத்தை குறிக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். சுத்த பிரம்மத்துக்கு அநேக பேர் வச்சிருக்கு. அந்த சுத்த பிரம்மத்தில இருந்து அந்த சுத்த பிரம்மம் எதுக்கு மேலானது அப்படின்னா அவ்யக்தாத் பரஹ. நாராயண பரோ அவ்யக்தாத். அவ்யக்தத்துக்கு மேலாக இருப்பது அந்த சுத்த பிரம்ம தத்துவம். அந்த சுத்த பிரம்ம தத்துவத்தோட மாயா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன் பேர் வந்துருது. அதுக்கு பேர் தான் அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். அப்ப ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அவ்யக்தமா அவ்யாக்கிருதமா இருக்கார். எப்படி இருக்கார்? மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கார். அந்த ஈஸ்வரனுக்கு கீழே என்ன இருக்குன்னு அந்த ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்கோம்? அவ்யக்தம்னு பேரு. மாயையோடு சேர்ந்து இருக்கிற தத்துவம் அவ்யக்தாத்.
நாராயண பரோவியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடியவர்கிட்ட இருந்து, அவ்யக்தத்திலிருந்து அண்டம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அண்டம்னா எதை எடுக்கணும்? ஹிரண்ய கர்ப்பர். ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாயோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரன்ட்ட இருந்து ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அண்டமானது உண்டாயிற்று. அந்த அண்டத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அண்டஸ்ய அந்தஸ்து இமே லோகாஹா. அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனந்த பிரம்மாண்டங்களும், அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் இதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லாம் சப்த தீபாச்ச மீது 7 தீபங்களை கொண்ட அனந்த பிரம்மாண்டம். என்னைக்காவது நான் யோக சூத்திரத்துல இப்ப வரப்போகுது, உங்களுக்கு இந்த பிரம்மாண்டத்தோட வர்ணனை வரும், நான் இப்ப சொல்றேன். நீங்க யாராவது அவனியாவட்டத்தப்போ மகா சங்கல்பம் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்த தீபங்கள் என்ன அப்படின்னு. இந்த பிரம்மாண்டத்தை பத்தின வர்ணனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார இருக்கு. யாரு ஹிரண்ய கர்ப்பர்? விஷ்ணு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுமயம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்லலாம். விஷ்ணு யாரு சுவாமி அப்படின்னா விஷ்ணு வேற யாரும் இல்லை, அந்தர்யாமியா இருக்கிற அவ்யாக்கிருதமா இருக்கிற ஈஸ்வரன் வெளிப்படும் போது வந்து சூக்ஷ்மமா விஷ்ணுமா ஹிரண்ய கர்ப்பரா வெளிப்பட்டார். ரெண்டும் வேற வேற இல்லை. பஞ்சுதான் நூலாட்சி. மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்துடணும். வேற வேற நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து பேதத்தை பாக்குறோமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றோம். நமக்கு வந்து தத்துவம் புரியாது, மாட்டி பண்ணணும். அதனால நான் பஞ்சு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பஞ்சு தான் நூலாச்சு, நூலு தான் கிளாத் ஆச்சு. பஞ்சு ஈஸ்வரன் சிவபெருமான், நூல் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு. பீவிங் ஆன பிறகு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ஆகிறார், விராட் ஆகிறார். அந்த கிளாத்துக்குள்ளதான் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு அநேக ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநேக நாம ரூபத்தை உடைய ட்ரெஸ் எல்லாம் அந்த கிளாத்துக்கு மேலதான் இருக்கு. அதே மாதிரி தான். அப்ப பேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பூர்வ பாகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணார், முதல்ல ஈஸ்வர பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துடணும் மனசுக்குள்ளார. ஈஸ்வர பேதம், அந்த பேதத்தை எடுத்துடணும். ஈஸ்வரன் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், சண்டை போட்டுக்கூடாது. ஒரே ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். நீங்க எந்த தேவதையை வந்து வேணாலும் உபாசிங்க, எல்லா தேவதையும் என்ன அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் தான். சர்வ தேவதா ஸ்வரூபம். எல்லா தேவதைகளும் ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. அந்த விஷ்ணு யாரு அப்படின்னா சாட்சாத் அவருக்குள்ளார யாரு இருக்கா? அந்தர்யாமியா. நூலுக்குள்ளார எது இருக்கு? நூலுக்குள்ளார பஞ்சு தானே இருக்கு. அதே மாதிரி விஷ்ணுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா சிவபெருமான் தான் இருக்கார். அந்தர்யாமி ரொம்ப டெக்னிக்கலா வந்து ஐயோ நமக்கு சிவன் விஷ்ணுனாவே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்தர்யாமி சூத்திராத்மா, இவ்வளவுதான். அப்ப நூலுக்குள்ளார எப்படி பஞ்சு இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்தர்யாமியா அவர் தான் இருக்கார். அப்ப இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே தத்துவம் தான். பஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும், நூல்லையும் பஞ்சுதான் இருக்கு, கிளாத்லயும் பஞ்சுதான் இருக்கு, ட்ரெஸ்லயும் பஞ்சுதான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சூத்திராத்மாக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், விராட்டுக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், விராட்டுல இருக்கிற நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். அந்தர்யாமி அமிர்தக, அந்தர்யாமி ஆத்மா தே அமிர்தக அப்படின்னு மந்திரம் இருக்கு. அந்தர்யாமின்னு எதை சொல்றோமோ அதுதான் உன்னுடைய ஆத்மா அமிர்தம் அப்படின்னு அந்தர்யாமி பிராமணத்துல மந்திரம் சொல்லுது. அந்தர்யாமி தான் உன்னுடைய ஆத்மா. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கவஸ்திரம் மாதிரி இருக்க. அங்கவஸ்திரத்துக்கு அந்தர்யாமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலு. சூத்திராத்மா யாரு? நூலு சூத்திராத்மா. பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்தோட சொரூப்பம் எது அப்படின்னு கேட்டினா, எதை எடுத்துட்டா இந்த கிளாத் இருக்காது, இந்த அங்கவஸ்திரம் இருக்காது அப்படின்னா நூல் எடுத்துட்டோம்னா இருக்காது கூட, அதுக்கப்புறம் பஞ்சு எடுத்துட்டா இருக்காது. அதனால சில இடங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலை பிரதானமா வச்சும் சொல்லும், பஞ்ச பிரதானமா வச்சும் சொல்லும். 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான விஷயங்கள் நம்ம இங்க பாக்குறோம்.
7வது அத்தியாயம் ஃபுல்லா வந்து 7, 8 ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை வச்சு சொல்லக்கூடியதா இருக்கும். 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துல பஞ்சு மாதிரி இருக்கிற அந்தர்யாமி ஈஸ்வரனை வச்சு சொல்றதா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். பஞ்சும் நூலும் வேற வேற இல்லை, எந்த ஆங்கிள் இருந்து பேசினாலும் போலதான். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரஷ்னோபனிஷத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரஷ்னோபனிஷத்து 2வது பிரஷ்னம்லாம் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திராத்மாவை வச்சுக்கிட்டே ஈஸ்வரனாவே வச்சு சொல்லிட்டு இருக்கும். கணேச புராணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கணேசன் தான். சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் அந்த கணபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வியாக்கியானம் வரும். அவர் தான் பெரிய கடவுள், அவருக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. சிவபெருமான் சேவகம் பண்ணிட்டு இருப்பார், விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சேவகம் பண்ணிட்டு இருப்பார். அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்த புராணத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் இருக்கிறதுலே முழுமுதற் கடவுள் அப்படின்னு வச்சிருக்கோம். அவர் தான் பெருசு, அவருக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாம் வந்துருவாங்க. விஷ்ணு புராணத்தை எடுத்தீங்கன்னா விஷ்ணு தான் பெஸ்ட், சிவபெருமான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் தான் பெஸ்ட், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதை வேணா எடுத்துங்க, இருக்கிற 2 வஸ்து தான். எல்லா தேவதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பிரம்மஸ்வரூபமா பார்த்தோம் அப்படின்னா எந்த தேவதையா இருந்தாலும் பிரம்மஸ்வரூபம். ஏன்னா உள்ள இருக்கிறது அந்தர்யாமி, ஒரே ஒரு அந்தர்யாமி தான், ஒரே ஒரு சூத்திராத்மா தான். அப்ப வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் மனசுல நல்லா நின்னறணும். எந்த தேவதையா இருந்தாலும் அது சூத்திராத்மாவோட ஹிரண்ய கர்ப்பரோட ரூபங்கள் தான். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அந்தர்யாமியோட தான். அந்தர்யாமி தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையை விட்டோம் அப்படின்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுத்த பிரம்மம். இருக்கிறது ஒரே ஒண்ணுக்கு மேலதான். இந்த மாயையினால இந்த மொத்த ஜெகத்தும் கல்பிதம், வாஸ்தவத்துல இருக்கிறது ஒரே வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். 19வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்கார், பிரம்மஸ்வரூபமா ஈஸ்வர சுரூபமா இருந்து பேசுறாரு. ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவத்கீதை படிக்கும்போது நம்ம முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு மந்திரங்களை பார்க்க தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த வியூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னை எந்த இடத்துல இருந்து வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு இருக்கணும். சில இடத்துல சுத்த பிரம்மமா இருந்து பேசுவார், சில இடத்துல ஹிரண்ய கர்ப்பரா இருந்துட்டு பேசுவார், சில இடத்துல ஈஸ்வரனா இருந்து பேசுவார், சில இடத்துல விராட்டா இருந்து பேசுவார். இந்த 4 ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்துல மெதுவா ஞான யஜ்ஞேன சாப்பியங்கே யஜந்தே மாம் உபாசத்தே ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வத்தோ முகம்னு 15வது ஸ்லோகம் முடிச்சதுக்கு பிறகு ஆரம்பிச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கிருத்துவா இருக்கேன், யஜ்யமா இருக்கேன், ஸ்ரௌத்த அக்னியா நான் தான் இருக்கேன், ஸ்மார்த்த அக்னியாவும் நான் தான் இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்துல போடக்கூடிய மூலிகைகளாகவும் ஔஷதிகளாகவும் இருக்கேன், நான் தான் மந்திரமாக இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய்யா இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மமாவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 17வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, பிதாகமஸ்ய ஜெகதஹ, நான் தான் பிதாவா இருக்கேன், நான் தான் மாதாவா இருக்கேன், அம்மாவா நான் தான் இருக்கேன், அப்பாவா நான் தான் இருக்கேன், நான் தான் பாட்டனாரா இருக்கேன், நான் தான் கர்மபல தாத்தாவா இருக்கேன், வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமான ஓங்காரமாக இருக்கேன். இது மாதிரி சொல்லிட்டு அந்த ரிக் யஜு சாம ஏவச்ச, ரிக் சாம யஜுரேவச்ச, நான் தான் 3 வேதங்களாகவும் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே நீங்க வந்து பார்க்கலாம். எங்க பார்க்கலாம், 7வது சாப்டர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கும், அப்படியே இருக்கும். அப்ப 7வது சாப்டர்ல ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்து தன்னை பேசுறார். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 17வது ஸ்லோகத்துல எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா ஈஸ்வரனா இருந்து பேசுறார். 18வது ஸ்லோகத்தை சொன்னார் கதிர் பர்த்தா, நான் தான் கதி எல்லாத்துக்கும், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கி போஷாக்கு பண்ற பர்த்தா நான் தான், நான் தான் சுவாமி, எல்லாத்துக்கும் சுவாமி நான் தான், நான் தான் சாட்சியா இருக்கேன், உள்ளுக்குள்ளார எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க சாட்சி நான் தான், நிவாசக எல்லாத்துக்கும் நிவாசஸ்தானம் எல்லாம் என் மேலதான் இருக்காங்க,
சரணம், எல்லாத்துக்கும் சரணம் வந்து நான் தான், என்னதான் நீங்க புகலிடமா அடையணும், வேற எதுவும் இல்லை. ஒரே இருக்கிறது ஒரே தத்துவம் தான், அந்தரியாமி ஈஸ்வரன் தான் நீங்க அடைஞ்சாகணும். சுகிருத்து நமக்கு வெல்விஷர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாம் ஆத்மாவா அவர் தானே இருக்கார். என்னைக்காவது ஈஸ்வரன் தப்பு பண்ணுவாரா சொல்லி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை, ஐயோ கடவுள் வந்து எனக்கு இதை பண்ண மாட்டேன்றாரு, இதை செய்ய மாட்டேன்றாரு, ஈஸ்வரன் என்ன பண்றாரு, இப்படி பண்றாரு அப்படின்னு. நமக்கு எல்லாத்துக்கும் ஆத்மாவா பகவான் இருக்கார். அப்படி பகவானா ஆத்மாவாவே இருக்கும்போது தனக்குத்தானே யாராவது கேடு பண்ணுவானா யோசிச்சு பாருங்க. தனக்குத்தானே வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேடு பண்ணிப்பானா அப்படின்னு கேட்டா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா ஆத்மாவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தனக்குத்தானே கேடு செய்து கொள்ள மாட்டார். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சுகிருத்து வந்து யாரு அப்படின்னா, சுகிருத்துனா வெல்விஷர் யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான். நம்ம தான் அஜ்ஞானத்தினால நான் பகவானா உள்ள இருக்கிறது பகவான்னு தெரியாம ஜீவ புத்தியோட இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது நடக்கல அது நடக்கலன்னு இந்த மந்திர ஜாலத்தை வந்து மாயா ஜாலத்தை உண்மை நம்பி மயங்கி போய் கடந்துட்டு. பகவான் எப்பவுமே சுகுர்த்தா இருக்கார். நமக்குள்ளார வந்து நல்லதை பண்றவர் அவர் தான், சுகுர்த்தா இருக்கார். பிரபவ பிரளய ஸ்தானம் அவர் தான். வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாமே அவர் தான். நிதானம், நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோர் ஆகுது பாத்தீங்களா. நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன்கள் எல்லாம், கர்மம் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். நான் சொல்லியிருக்கேன்ல, தேன்கூடு மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்கருக்கு போயிருந்தேன். ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் நான் தான் கொண்டு போய் வைப்பேன், திரும்ப கொண்டு வருவேன். அந்த பேங்க் லாக்கர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. பார்த்தா எவ்வளோ லாக்கர்ஸ், ஒரே சின்ன 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 பெட்டியா வச்சிருக்காங்க, நீளமா இருக்கு. நான் ஒரு சாவி போட்டு திறப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார், சைன் பண்ண மாத்திரத்துல அவர் வந்து ஒரு சாவியை வச்சு திறந்துட்டு அவர் போயிடுவார், அவர் இருக்க மாட்டார். அப்புறம் நான் என்னோட பர்சனல் சாவியை வச்சு திறந்து அப்புறம் அது திறக்கும். 2 சாவி போட்டாலும் திறக்கும். திறந்து எனக்கு உள்ளார இருக்க ஜுவல்ஸ் எடுத்துட்டு வருவோம், சுவாமியோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவேன், திரும்ப கொண்டு போய் வைப்பேன். இந்த ப்ராசஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி தனித்தனி லாக்கரா வரிசையா அந்த ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா லாக்கர் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மாக்கள் எல்லாம் தேன்கூடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சின்ன சின்ன ஒரு லாக்கர் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்ம பண்ற கர்மா, ஒவ்வொரு கர்மாவும் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. சஞ்சிதம் நம்ம சொல்றோம் அந்த ஸ்டோர். அந்த ஸ்டோருக்கு பேர் வந்து என்ன பேர் சுவாமினா நிதானம் அப்படின்னு பேர். நிதியதே ட்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா பண்டார், அது எல்லாம் கொண்டு போய் அங்க இடத்துலதான் சேவ் ஆகுது. யாரு, அதான் ஈஸ்வரன், அவ்யாக்கிருத தத்துவம்னு பேர். நம்ம கர்மங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருந்து தான் என்ன ஆகுது, ஃப்ரூட்டா வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நிதானமா அவர் தான் இருக்கார். நமக்கு எல்லாத்துக்கும் பீஜமா அவர் தான் இருக்கார். எது பீஜம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சுக்குலத்துல யார் இருக்கா, பிராணன் இருக்கு. பிராணனுக்குள்ளார யார் இருக்கா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கார். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பீஜம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன்னு சொல்லலாம், பிராணனுக்குள்ளார அந்தர்யாமி இருக்கிற சிவபெருமானும் சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவர் தான் பீஜமா இருக்கார். 2 இடத்துலயும் பீஜம் பயன்படுத்தும். அந்தர்யாமிட்ட சொல்லும் போதும் ஈஸ்வரனை பத்தி பேசும் போதும் அவர் சொல்லுவார் நான் தான் பீஜம் அப்படின்னு. இதே ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்து பேசும்போதும் நான் தான் பீஜம் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள்ல இருக்கு, 7வது சாப்டர்லயும் இந்த இடத்துலயும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காருன்னா அவ்வியமா இருக்கார், நாசம் இல்லாதவரா இருக்கார் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் வருது பாரு. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த பாடத்துக்கு வரும். கிஞ்ச மேலும் என்னவா இருக்கார் பகவான், தபாம் தபாம் யகமகம் வருஷம், தபாம் யகமகம் வருஷம் நிக்ருண்ணாம் யுத்ஸ்ருஜாமி ச, நிக்ருண்ணாம் யுத்ஸ்ருஜாமி ச, அமிர்தம் சைவ மிருத்யுஸ்ச, அமிர்தம் சைவ மிருத்யுஸ்ச, சதசச்சாகமர்ஜுன, சதசச்சாகமர்ஜுன, தபாம் யகமகம் வருஷம் நிக்ருண்ணாம் யுத்ஸ்ருஜாமி ச, அமிர்தம் சைவ மிருத்யுஸ்ச, சதசச்சாகமர்ஜுன. தபாமி அகம், சூரிய ரூபத்துல இருந்துகிட்டு அவர் தான் என்ன பண்றார் அப்படின்னா ஆதித்ய ரூபத்துல இருந்துகிட்டு
அவர்தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தப்பிக்க செய்கின்றார். ஆரம்பிச்சாச்சு. காலையிலேயே ஹீட்டு ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, எங்களோட சாது ஜீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுல இருந்து எப்பவுமே வெயில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்றது இல்லை, நம்ம வெயிலையோ மழையையோ நாங்கள் எப்பவுமே நிந்தா பண்ணதில்லை. யாரு நிந்தா பண்றதையும் அலோவ் பண்றதும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனா யாரு தபிக்கிறா? ஈஸ்வரன். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசும்போது அண்ணாமலையார் தகிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ணாமலையார் என்ன பண்றார்? அருணாச்சலேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா என்ன தத்துவம்? அக்னி தத்துவம். அப்ப அக்னி தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல சூரியனா இருக்கு, அவரோட சொரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்படிதான் சொல்லுவோம் மொழிய. ஐயச்ச சனிய இப்படி வந்து பாத்தீங்கன்னா வெயில் இப்படி அடிக்குது, தப்பு. அந்த மாதிரி பேசவே கூடாது. யாரு அப்படின்னா ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? வெயிலா சூரியனா இருந்துகிட்டு வெயிலா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கின்றார். சரி, தப்பிக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம் வருஷம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மலையா வந்து பாத்தீங்கன்னா உத்ஸ்ருஜாமி, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? மலையா வந்து பாத்தீங்கன்னா பொழிகின்றார். என்னது சலசலன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கேன், நச்ச நச்சன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம திட்டுவோம்ல, ஜூன் மாசம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய மான்சூன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சத பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், திட்டுறோம் நம்ம. ஏன் இந்த மழை இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்கேயும் போக முடியல, வர முடியும். ஐயோ, பகவான் தான் மழையா பெய்கிறார். வெயில நொந்துக்காதீங்க, பகவான் பாருங்க. மழையை நொந்துக்காதீங்க, பகவான் வந்து பாத்தீங்கன்னா மழையா பெய்கிறார் அப்படின்னு அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகத்தோட பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், எப்படி மழையா பெய்யுது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா நிக்ருண்ணாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும். நீங்க நிறைய ஏதோ ஒரு விளம்பரம் நான் ஒண்ணு பார்த்தேன், ஸ்ட்ரா போட்டு வந்து பாத்தீங்கன்னா சூரியன்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு எல்லாம் கீழே இருந்து எல்லாத்தோட தலையில இருந்து உறிஞ்சுற மாதிரி. ஆக்சுவலா வந்து கான்செப்ட் வந்து அதுதான். சூரியனோட கதிர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது, சூரியனோட கதிர்கள் எல்லாம் நம்மளுடைய நாடிகளோட கனெக்ட் ஆயிருக்கிறது. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சமஷ்டி பிராணன், அந்த சமஷ்டி பிராணனா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் தன்னுடைய கதிர்கள் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற சகலத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்க. உள்ள இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் கனெக்ட் ஆயிட்டு இருக்க. வெயில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பித்த நாடிகள் மூலமா, என்னோட கதிர்கள் மூலமா என்னுடைய நாடிகள்ல இருக்கக்கூடியதையும் உறிஞ்சி எடுக்குது, ட்ரை பண்ணுது. இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஜலத்தோடையும் கனெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது? ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி எடுக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, இந்த நிக்ருண்ணாமி அப்படின்னா உறிஞ்சி எடுத்து அந்த மலை மேகத்தை உடனே பெய்யுதான் நிப்பாட்டிக்குது. எங்க இருந்து தண்ணி வருது அப்படின்னு சயின்டிஸ்ட கேட்டா அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது சில்வர் நைட்ரேட் ஏதாவது யூஸ் பண்ணி செயற்கை மலை ஏதாவது உண்டு பண்ணுவான். ஆனா வாஸ்தவத்துல இந்த தண்ணி எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியவே இல்லை. சயின்ஸுக்கு தெரியல. நம்ம சாஸ்திரம் கிளியரா சொல்லுது, அன்னாத் பவந்தி பூத்தானி. அண்ணன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 4வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையா சொல்லும். யஜ்ஞாத் பவதி பரிஜன்யஹ பரிஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பரிஜன்யஹ. யஜ்ஞம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னா, யஜ்ஞம் எல்லாம் ஸ்டோர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தத்துவத்துல, அதாவது சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட. ஹிரண்ய கர்ப்பர் யாரு? அவருக்குள்ளார ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். அப்ப ரெண்டுத்தையும் வேற வேறன்னு பார்க்காதீங்க. ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார ஈஸ்வரன் இருக்கா, ரெண்டு ஒண்ணு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சக் பண்ணி எல்லா ஜலங்களையும் எடுக்கிறார். எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்களாகி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷிக்கின்றார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வருஷிக்கின்றேன் மலையாக. அதே நேரத்துல வருஷம் நிக்ருண்ணாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாத்தையும் சக் பண்ணி உள்ள இழுத்து உறிஞ்சி எடுத்துக்கிறேன். இப்ப ஆரம்பிச்சிருமே வெயில் காலத்துல அப்படி உறிஞ்சி எடுக்கிறது தானே. நமக்குள்ளார இருக்க ஒவ்வொரு டிராப் வாட்டரையும் என்ன பண்றாரு அவரு? உள்ள எடுத்துடுறாரு. சின்ன மனுஷன் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுற. எல்லா ஜீவராசிக்கும் குடிக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வியர்வையா வந்து உயர்வை மூலமா எல்லாத்தையும் எடுத்துடுறாரு, ட்ரை பண்ணிடுறாரு. நிக்ருண்ணாமி. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மலையாகவும் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உறிஞ்சி எடுத்தனோ தண்ணிய
அந்த உறிஞ்சி எடுத்த தண்ணி எல்லாத்தையும் மலை மேகங்களா வருஷிக்கவும் நான் தான் செய்கின்றேன். உத்சிருஜாமிச்ச. அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சோன்னு ஒரு இப்ப பாருங்களேன், இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. நம்ம இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த ஜலம் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ ஜலம் மாதிரி ஒரு அமிர்தம் இல்லவே இல்லை. இப்ப குடிக்கும் போது தெரியுது அமிர்தம். மழையா பாத்தீங்கன்னா இங்க பெஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அமிர்தம்னு எதையெல்லாம் சாப்பிடுறோமோ, உயிர் வாழ்றதுக்காக நமக்கு என்னெல்லாம் ஃபுட்டு கிடைக்குதோ, இந்த ஃபுட்டெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு? அந்த மலை மேகங்கள்ல இருந்து மழையா பெஞ்சு அன்னமா பரிஜன்யாத் அன்ன சம்பவ. அன்னம் தான் பாத்தீங்கன்னா அமிர்தம். அந்த அமிர்தமா பாத்தீங்கன்னா நம்மளை சாகாம வச்சிருக்கிறது எது? இந்த ஃபுட்டு. இந்த ஃபுட்டு எது எங்க இருந்து வந்துச்சு? மலை மேகத்துல வந்துச்சு. மழை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா பகவான் தான் அதை உறிஞ்சி மழையா பெய்ய வைக்கிறார். அப்ப அதனால பாத்தீங்கன்னா நமக்கு அமிர்தமா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் அமிர்தமா இருக்கார். அதே நேரத்துல மரணம் எப்ப சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னத்தை நம்மளால எப்ப எடுக்க முடியாம போகுதோ, இந்த பாடி பாத்தீங்கன்னா அன்னத்தை எடுக்கிறது பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்றது மெதுவா 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 கம்மியாக ஆரம்பிக்குது. நல்லா செரிமான சக்தி இருந்தது மெதுவா ஃபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ற சாமர்த்தியம் இல்லாம போகுது. இது மாதிரி உண்டானது என்னாச்சு? மெதுவா அன்னத்தை கிரகணம் பண்ண முடியாம மெதுவா சரீரம் நஷ்டத்தை அடையும். அப்ப மிருத்யு யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் பாத்தீங்கன்னா அந்த மிருத்யுவாவும் அவர் தான் இருக்கார், அமிர்தமாவும் அவர் தான் இருக்கார், மரணமாவும் அவர் தான் இருக்கின்றார். அதான் சொல்றாரு, அகம் மிருத்யுஷ்ச, நான் தான் மிருத்யுவாகவும் இருக்கேன். அது மட்டும் இல்ல, சதசச்ச அகம் அர்ஜுன, நான் தான் பாத்தீங்கன்னா இருக்குன்னு இந்த உலகத்துல எதெல்லாம் நாமரூபமா நம்ம சொல்றோமோ எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்றோம்ல. அப்ப இருக்குன்னு நம்ம சொல்றது எல்லாமோ அவர்தான். எல்லா நாமரூபங்களாவும் அவர்தான் இருக்கார். சத்து எது நாமரூபங்கள் இல்லாமல் இருக்கோ அசத்து. இது இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அந்த இது இல்லைன்னு சொல்றதாவும் அவர்தான் இருக்கார். எதெல்லாம் இருக்குன்னு இந்த உலகத்துல சொல்றோமோ, எதெல்லாம் இல்லைன்னு நம்ம விவகாரத்துல பயன்படுத்துறோமோ, இந்த ரெண்டுமாக பாத்தீங்கன்னா நானே இருக்கின்றேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லியாச்சு. உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்குறது எல்லாத்தையும் ஈஸ்வர தரிசனம் இதான் பண்ணணும். எத்தர மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தரிசனம். எங்கெங்கெல்லாம் இந்த மனசு போகுதோ, எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதாவது எல்லாத்தையும் ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் சிவபெருமானோட பக்தி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சிவனா பாருங்க. விஷ்ணு பகவான் மேல பக்தி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விஷ்ணுவா பாருங்க. ரெண்டும் வேற இல்லை. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ற தபாமி அகம்னா என்ன அர்த்தம்? ஆதித்யோ பூத்துவா, நான் ஆதித்யனாக ஆகி, அவர் தான் ஆதித்யனாகிறார். பகவான் தானே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தானே பாத்தீங்க அப்படின்னா காட்சிகளா வெளில தெரியுது. ஹீரோ வில்லன் காமெடியன்லாம் யாரு? அந்த காட்சிகளுக்குள்ளார யாரு இருக்கா? ஸ்கிரீன் தானே இருக்கு. நீங்க சினிமால எதெல்லாம் பாக்குறீங்களோ அந்த சினிமால பாக்குற காட்சிகளுக்குள்ளாரெல்லாம் ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்ப ஸ்கிரீன் சொல்லுது, நான் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ரூபத்துல இருந்துகிட்டு இதை பண்றேன் அப்படின்னு. கரெக்ட் தானே? நான் தான் வில்லன் ரூபத்துல இருந்துகிட்டு பண்றேன். ஆமா, யார் உள்ள புகுந்தா? வில்லனுக்குள்ளாரையும் ஹீரோக்குள்ளாரையும் காமெடியனுக்குள்ளாரையும் அந்த ஸ்கிரீன்ல பாக்குற சூரியனாவும் சந்திரனாவும் யார் புகுந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கிரீன் உள்ள புகுந்த மாதிரி இருக்கு. வாஸ்தவத்தை உள்ள புகழல, எல்லாமே அதுக்கு மேலதான் இருக்கு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுது? இந்த ஸ்கிரீன் உள்ள புகுந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஆதித்யோ பூத்வா, ஆதித்யனாக இருந்து கொண்டு, ஆதித்ய ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு, கைச்சித்து ரஷ்மிபிகி, கொஞ்சம் ரஷ்மிகள்னா எத்தனை ரஷ்மிகள்னா கிரணங்கள், அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள். அதுல சில பல கதிர்கள் மூலமா, சில பல கதிர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உல்பனைகி ரஷ்மிபிகி, ரொம்ப உல்பனைகின ரொம்ப பலமான ரஷ்மிகளால் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்றேன்? தபாமி. இப்ப வெயில் காலத்துல என்ன இருக்கு? ரொம்ப பலமான கதிர்கள் மூலமா இந்த உலகத்தை பாத்தீங்க அப்படின்னா தபிக்க பண்ணுகின்றேன். நான் தான் பண்றேன், தபிக்கிறேன். அதே நேரத்துல கைச்சித்து ரஷ்மிபிகி அகம் வருஷம் உத்சிருஜாமி, நான் தான் சில பல கதிர்கள் மூலமா என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா உத்சிருஜாமி அப்படின்னா மலை மேகங்களாக்கி மலையா நான் தான் பெய்கின்றேன்.
உத்சிருச்சிய மழையா பெஞ்சுது இல்ல, 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா மழையா பெஞ்சுது. மலை மேகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மான்சூன் டைம்ல ஃபுல்லா 4 மாசம் மழை பெய்யுது. அப்படி உத்சிருச்சிய நல்லா மழையா பெஞ்சு பூனக மீண்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிக்ருண்ணாமி. நிக்ருண்ணாமி என்ன சுவாமி அப்படின்னா கைச்சித்து ரஷ்மிபிகி, சூரியனோட கதிர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கதிர்கள் மூலமா நான் என்ன பண்றேன் அஷ்டபிகி மாசைகி 8 மாதங்கள் நான் என்ன பண்றேன் புனக உத்சிருஜாமி நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டு நான் எல்லாத்தையும் 8 மாசம் உறிஞ்சி எடுத்துக்கிறேன். 8 மாசம் மழை இல்லை, 8 மாசம் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிட்ட திரும்பவும் நான் என்ன பண்றேன்னா புனக உத்சிருஜாமி மலை மேகமா 4 மாசம் எல்லா இடத்துலயும் மான்சூன் டைம்ல பருவமழை காலத்துல மழையா பெய்கின்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இதெல்லாம். அப்ப நம்ம என்ன பண்றோம், சயின்டிஸ்ட் தேடுறான்ல எங்க இருந்து இந்த மலை மேகங்கள் உண்டாகுது, சூரியன்ல இருந்து. சிம்பிள். சூரியன்ல எப்படி உண்டாகுது, அங்க ஒரு ஹிரண்ய கர்ப்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றார், ஜீவனுடைய கர்மாவை பாக்குறார். அவங்க பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, சமஷ்டி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை மேகங்கள் மழையா பெய்கின்றது. நிறைய பேர் சயின்டிஸ்ட் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோக்கத்துக்கானது இல்லை, இது ஃபாரின் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில இருந்தா வந்திருக்கு தண்ணி, இதுக்கான இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் இயற்கை விவசாயி ஒருத்தர் இருக்காரு, நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட வச்சனம் முக்கியமான வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, தண்ணிய பூமிக்குள்ளார தேடாதீங்கப்பா அப்படின்ற. தண்ணிய வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து தேடுங்க, தண்ணிய வந்து பூமியில தேடாதீங்க. ஏன்னா பூமியில தண்ணி இல்ல, எங்க இருந்து வரணும், வானத்துல இருந்து வரணும், ஈஸ்வரன் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தர்மத்தை பண்ணணும். அவர் வந்து மரத்தை வைக்க சொல்றாரு, நம்ம சொல்றோம் என்னன்னா நல்ல கர்மங்களை பண்ணுங்க, யஜ்ஞாத் பவதி பரிஜன்ய, இவ்வளவுதான் சிம்பிள். யஜ்ஞத்திலிருந்து தர்மத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்கள் உண்டாகுது. சூரியன் தான் மலை மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை கிளியரா இங்க சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த ஆச்சாரியர் சொல்றார் அமிர்தம் ச, அது மட்டும் இல்ல நான் தான் அமிர்தமாவும் இருக்கின்றேன். நான் அமிர்தம்னா என்ன அர்த்தம், இந்த லோக்கத்துக்கு அமிர்தம் வேற, வான லோக்கத்துல இருக்கிற தேவர்களுக்கு அமிர்தம் வேற. அன்னாத் என்ன உண்டாகும், அன்னாத் பவதி பரிஜன்யக, எங்க யஜ்ஞாத் பவதி பரிஜன்யக பரிஜன்யாத் அன்ன சம்பவா. அன்னம் தான் என்னது, அன்னாத் பவதி பூத்தானி, அன்னத்திலிருந்து தான் பூத்தங்கள் உண்டாகிறது. தைத்திரியத்துல சொல்லும் போது சொல்லுது அன்னாத்யேவ பூதானி ஜாயந்தே அன்னாத்யேவ வர்தந்தே. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னத்திலிருந்து தான் பூத்தங்கள் உண்டாகுது, அன்னத்தினாலதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே. பிரயந்தி அபிஷம் விஷந்தி, அன்னத்தை எடுக்க முடியல அப்படின்னா செத்தும் போகுது எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமிர்தம் எது அப்படின்னா, நம்ம ஜீவராசிகளா இங்க இருக்கிறோமே, நமக்கு அமிர்தம் எது அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம். எங்க இருந்து உண்டாச்சு, மலையில இருந்து உண்டாச்சு. பகவான் தான் அன்னம் உண்டாயிருக்கு, பகவான் தான் அன்ன ரூபத்துல இருக்கார். அன்னம் பிரம்மேதி உபாசித்த. முதல் எப்பவுமே அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நிந்த பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட நான் நார்த் இந்தியா போனோன்னு கைலாஷ் ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு பிக்ஷைக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதுக்களும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப நியமமான சாதுக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளேட் அவங்கவுங்க பிளேட்ல இருக்கிறத வந்து சாப்பிட்டு முடிச்சாங்க. என் பக்கத்துல ஒரு வயசான சாதுக்கெல்லாம் இருந்தாங்க. இருந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு பருக்க கூட வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்காது, மிச்சமே இருக்காது. அதுக்கப்புறம் ஜலம் இருக்கு பாத்தீங்களா, ஜலத்தை எடுத்து அந்த தட்டுல வந்து அது ஊத்துவாங்க. ஊத்தி அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னா அலசி அந்த தண்ணியை வந்து குடிச்சிருவாங்க. எனக்கு ஷாக் ஆச்சு. அப்படி நமக்குலாம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கூச்சமாச்சு, என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அன்னம் பிரம்மேதி உபாசித்த. முதல் இதே அதான். அன்னம் இல்லைன்னா நீங்க வந்து உயிர் வாழ முடியுமா, இருக்காது. இல்ல, அமிர்தம் எது, அன்னம் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சாதுக்களோட இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பருக்க கூட மிச்சமே இருக்காது. தட்டுல கூட வந்து ஒரு பருக்க மிச்சம் இருக்காது. எல்லாத்தையும் சாப்பிடுறது. ஏன் அப்படின்னா அமிர்தம், அன்னம் தான் நமக்கு அமிர்தம். இதே தேவதைகளுக்கு அமிர்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமபானம் நம்ம சொல்றோமே, அதுதான் அமிர்தம். அப்ப ஆச்சாரியர் சொல்றார் அமிர்தம் சயேவ தேவானம், தேவர்களுடைய அமிர்தமும் நானாகத்தான் இருக்கின்றேன். நமக்கு அன்னமா பகவான் அமிர்தமா இருக்கார், தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோமபானமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தமா இருக்கின்றார். அது மட்டும் இல்ல மிருத்யுச்ச மர்த்தியானம், இறந்து போறவங்க இருக்காங்களே,
நான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சொல்றேன், மரணம் வந்து பாத்தீங்கன்னா அனுக்கிரகம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சுவாமி வதைக்கிறாரே அப்படின்னு. மரணம் மட்டும் இல்லை அப்படின்னா நொந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம், அவ்வளோ துக்கம் இங்க இருக்கும். மரணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் சொல்யூஷன் எது அப்படின்னா பகவான் கொடுக்குற மரணம், வரதானம் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் மிருத்யுவா இருக்கார், யம ரூபத்துல இருந்துகிட்டு, வியாதி ரூபத்துல இருந்துகிட்டு. பிருகதாரண்யத்துல கடைசியில ஒரு பிராமணம் இருக்கு, வியாதி பிராமணம் அப்படின்னே பேரு. வியாதி பிராமணம் யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு கான்செப்ட் வேற எந்த மதத்திலையும் இருக்காது. எனக்கு வந்து தலைவலி வருது அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தாரணை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா முடியும். இப்ப தலைவேதனை வருது அப்படின்னா உங்களோட கான்சியஸ்னஸ் வெளியில போயிட்டு இருந்தது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தலைவேதனை வரும்போது அந்த இடத்துல கேந்திரிதமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அந்த இடத்துல எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோகம் வருதோ அந்த ரோகத்தை நீங்க என்ன பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோகம் வந்து பாத்தீங்கன்னா யாரு? கர்மபல தாத்தாவா இருக்கிற ஈஸ்வரன் இருந்து பிரசாதமா வர்றது. எனக்கு என்னெல்லாம் சம்பவிக்குதோ அந்த தேகத்துல அது எல்லா ரோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய்ய வேண்டும். வியாதியை பிரம்மம் என்று உபாசனை செய். பாருங்க என்ன ஆச்சரியம். அன்ன பிரம்மேத்தி உபாசித்த ஓகேவா இருக்கு, வியாதியவே பிரம்மம் என்று உபாசனை செய்ய அந்த வியாதி ரூபத்துல பகவான் தான் இருக்கார். மிருத்யு ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா மிருத்யுவா பகவான் தான் இருக்கார். வியாதி முடிவுல மரணம் வந்துடும், மரணமா பகவான் இருக்கார். அது மட்டும் இல்ல, சத்து அசத்தா இருக்கார். சத்துனது எஸ்ய எத்து சம்பந்தித்தையா வித்தியமானம் தது விபரீதம். எதோட ஒண்ணு சேர்ந்து இருக்கோ. இந்த புஸ்தகம் இருக்கிறது, இந்த புஸ்தகம் இது புஸ்தகமாக இருக்கிறது, இது லேப்டாப்பா இருக்கு, இது பர்வதமா இருக்கு, இது வீடா இருக்கு அப்படின்னு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தாவா இருக்கார், இவர் ராமனா இருக்கார், இவர் கிருஷ்ணனா இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் சொல்றோமே. எதோட சம்பந்தத்துல இதெல்லாம் இருக்கு? அஸ்தி பாதி பிரீத்தி நாம ரூபம் ச பஞ்சகம். மொத்தம் எத்தனை இருக்கு இந்த உலகத்துல இருக்கிறது? எல்லாமே நாம ரூப பஞ்சகம். அஸ்தி பாதி பிரீத்தி சத்து சித்த ஆனந்தம். அந்த சத்து சித்த ஆனந்தத்துக்கு மேலதான் அதோட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் எது இருக்கு அப்படின்னா நாம ரூபம். நான் பரமஹம்சானந்த நாம ரூபம் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்த ஆனந்தம். பரமஹம்சானந்தா நாம ரூபம். இது லேப்டாப்பாக இருக்கிறது, இது இருக்கிறது அப்படின்றது சத்து சித்த ஆனந்தம். லேப்டாப் அப்படின்றது நாம ரூபம். இந்த ஜெகத்து இருக்கிறது, இது ஜெகத்தா இருக்கிறது, இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம். ஜெகத்துன்றது நாம ரூபம். அப்போ எதோட சம்பந்தத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இது இருக்கு, அது இருக்கு, அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு நம்ம எதோட சம்பந்தத்துல சொல்றோமோ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து நாமரூப காரியமா இருக்கிறது எல்லாமே எதோட சம்பந்தத்துல இருக்கு? அந்த சத்தோட சம்பந்தத்துல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லும் போதே சொல்லுது, அஸ்திபாதி பிரியம் சேத்தி நாம ரூபம் ச பஞ்சகம் ஆத்யத்திரயம் பிரம்ம ரூபம். இந்த சத்து சித்த ஆனந்தம் அஸ்திபாதி பிரீத்தி பிரம்ம ரூபம், ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. ஜெகத் ரூபம் எதுப்பா அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்க நாம ரூபம் தான் ஜெகத்தா இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்றாரு, சத்து என்னது? எஸ்ய எத் சம்பந்தித்தையா வித்தியமானம். எதனுடைய சம்பந்தத்தினால நம்ம ஒரு வஸ்துவை இருக்குன்னு சொல்றோமோ, நம்ம சொல்றோம் புஸ்தகம் இருக்கிறது, அப்ப இங்க இருக்குன்னு சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்து. அது எல்லாம் அப்படின்னா நம்ம எதுக்கு மேல சத்த சொல்லிட்டு இருக்கோம்? தங்க கம்மல், தங்க மூக்குத்தி, தங்க ஒட்டியானம். அந்த ஒட்டியானம் எதோட பேஸ் பண்ணி இருக்கு? ஒட்டியானம் சொல்றோம், தங்க மூக்குத்தின்றோம், கம்மல்றோம். அந்த தங்கம், தங்கத்தினாலதான் அதுக்கு ஒரு இருப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா சத்து தன்மை கிடைக்குது. அதே நேரத்துல மூக்குத்தி என்னாச்சு? போயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்க? மெல்ட் பண்ணோன்னு என்னாச்சு? இல்லாம போச்சா? இல்ல நாமரூபம் இல்லாம போச்சா? இல்ல இல்லவே இல்லாம போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நாமரூபம் மட்டும் இல்லாம போயிருக்கு. என்னாச்சு? தங்கமாயிடுச்சு. மெல்ட் பண்ணோன தங்கமாயிடுச்சு. திரும்ப அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்மலோ மூக்குத்திய வேற ஒண்ணு புதுசா நீங்க என்ன பண்றீங்க? கிரியேட் பண்றீங்க. அப்ப எது நாசமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாமரூபம் இருக்குன்னு சொல்றோம், நாமரூபம் இல்லைன்னு சொல்றோம். இருக்குன்னு சொல்றது எதோட சம்பந்தத்துலன்னா அந்த ஆதார தத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம்.
அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதார தத்துவமா இருக்கிற ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். நம்ம எதையெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அதெல்லாம் ஈஸ்வர சுரூபம். அதே நேரத்துல எதையெல்லாம் இல்லைன்னு சொல்றோமோ தத் விபரீதம், இருக்குக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இல்லைன்னு சொல்றோமோ அங்கேயும் யார் இருக்கா அப்படின்னா அந்த இல்லையாவும் பகவான் தான் இருக்கார். ஏன் அப்படின்னா நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கார். நாமரூபம் வரும்போதும் அவர் தான் இருக்கார், நாமரூபத்தை எடுத்த பிறகும் அவர் தான் இருக்கார். அப்ப சத்தாவும் அவர் தான் இருக்கார், அசத்தாவும் அவர் தான் இருக்கார். சத்து அசத்துன்றது வந்து வாஸ்தவத்துல இருக்கானா? ஆச்சாரிய சொல்றார், அசத்து செய்யவ அகம் அர்ஜுன, நான் அசத்தாவும் இருக்கின்றேன். யாராவது அசத்துக்கு அர்த்தம் துச்சம் அர்த்தம் எடுத்துக்கலாம், அத்தியந்த சூன்யம் எடுக்கக்கூடாது. நம்ம மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூன்யம்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. யாரும் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, யார் ஸ்ரீகாந்த யாரோ ஒருத்தர், சூன்யமே யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மதத்துல, நம்ம மதத்துல சூன்யம்னு ஒண்ணு இந்த உலகத்துல நம்ம மதத்துல இல்ல, இதவே இல்லை. சூன்யம்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் தானே சொல்ல முடியும். அப்ப நான் சொல்றவன் நான் இருக்கும் போது எப்படி சூன்யமாகும்? அப்ப சர்வ சூன்யம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்ற ந புனக அத்தியந்தம் ஏவ அசத்து பகவான். அத்தியந்தம் ஏவன் என்ன அர்த்தம்? 100% வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையா பகவான் இருப்பதில்லை. பகவான் சுயம், பகவான் தன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல 100% அசத்தா ஆவதில்லை, இல்லாமல் போவதில்லை. அப்ப எதை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய காரணேவா சதசதி, காரிய காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம சத்து அசத்துன்னு சொல்ற முடிய வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லை. நான் சொல்றேன் கம்மல், கம்மல்ன்றது மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்னு சொல்றது என்னது? காரியம். அப்ப காரியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சுன்னு சொல்றோம், இருக்குன்னு சொல்றோம். அது மூக்குத்தியா இருக்கு, கம்மலா இருக்குன்னு சொல்றோம். அதே நேரத்துல அது வந்து கம்மல் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு, இப்ப கம்மல் இல்ல, மூக்குத்தி இல்ல, மெல்ட் ஆகி போச்சு, இல்லாம போச்சு அப்படின்றோம். இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? டிம்முன்னு காணா போயிடுச்சா எல்லாமே? அப்ப நான் காணா போகல, என்ன ஆயிடுச்சு? காரியம் காரணமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றோமோ அதுவும் பகவான் தான், எதையெல்லாம் இல்லைன்னு சொல்றோமோ அங்கேயும் பகவான் தான் இருக்கார். அவர் இருப்பாவும் இருக்கார், அவர் தான் இல்லாமையாகவும் இருக்கின்றார். மனசுல புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஆச்சாரிய சொல்றார் ஏ பூர்வோக்தைகி அனுவிருத்தி பிரகாரைகி. எந்த ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னா எந்த ஞானி புருஷர்கள், பூர்வோக்தைகி அனுவிருத்தி பிரகாரைகி முன் சொல்லப்பட்ட வரிசை கிரமத்துல ஆர்டர்ல ஏகத்துவ பிருதக்துவாதி விஞ்ஞானைகி. பகவானை வந்து எப்படி பார்க்கணும்? காலையில 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி மாமா வந்து கேட்டார், சாமி இதெல்லாம் படிச்சு கொடுத்துட்டு நீங்க காலையில போய் பெருமாள் கோயில்கிட்ட போறீங்க சாமி, எப்படி சாமி நீங்க சாமி கும்பிடுவீங்க? எல்லாத்துக்கும் டவுட் வரும்ல. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணன்றாரு, சிதம்பரம் நடராஜர்ன்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. அப்படின்னா சிதம்பரம் நடராஜர்ல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல நின்றுப்பேன். கோவிந்தராஜ பெருமாளையும் பார்க்கலாம், ஒரு பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு நல்ல மையத்துல நின்றுட்டு நடராஜரையும் பார்க்கலாம். என்ன அற்புதமான இது தெரியுங்களா உங்களுக்கு? ஒரே விஷயம் இல்லை, இப்படி திரும்பினீங்கன்னா சுவாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா நடராஜரை கும்பிட்டுக்கலாம். என்ன அற்புதம் இல்லை இது? இப்ப எப்படி பார்வை இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்ட கிரமப்படி சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன், அந்த அதோட வெளிப்படாத தன்மையா இருக்கு. அவரே வெளிப்படும் போது ஹிரண்ய கர்ப்பர், அவர்தான் எல்லா தேவதைகளோட சுரூபமா இருக்கார், அவர்தான் எல்லா தேவதையும் உண்டாயிருக்கு. அவர்தான் இன்னும் டைலூஷன் ஃபார்ம் அடைஞ்சா விராட்டு, அவர்தான் அந்த விராட்டுக்குள்ளர் தான் நீங்களும் நானும் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க நானும் எல்லாரும் யாரு வாஸ்தவத்துல அப்படின்னா ஈஸ்வரன். எனக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? நான் விராட்டுக்குள்ளார இருக்கேன். எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் சுவாசமா இருக்கார். அந்த சுவாசத்துக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரியாமியா இருக்க சிவபெருமானும் அங்கேதான் இருக்கார். இந்த மாயை எல்லாமே நாமரூபங்கள் எல்லாத்தையும் மாயை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா நான் இருக்கேன். இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். இப்ப பக்தி பண்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவேன இந்த விதமா இந்த பிரகாரமா அறிந்த ஞானி புருஷர்கள்
யாரு ஞானி? இப்ப நீங்க தான். சாஸ்திர ஞானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஈஸ்வரன் இப்படித்தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க? ஏக்கத்துவ ஈஸ்வரன் என்று ஏக்கம் சத்து பகுதா விப்ரா பகுதா வதந்தி. ரிக்வேதத்துல ரொம்ப ஃபேமஸான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஏக்கம் சத்து. சத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் வந்து ஒருத்தர் தான். பகுதா வதந்தி விப்ராஹா பகுதா வதந்தி. ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்க புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அநேக ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இருக்கிறது விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன். சுவாமி ஏன் சுவாமி இத்தனை சொல்றீங்க? நம்மளுடைய வசதிக்காக. இருக்கிறது வாஸ்தவத்துல என்னது? ஒன்னே ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இங்க சொல்றது ஏக்கத்துவம். அப்ப மனசுக்குள்ளார நல்லா புரியும், இருக்கிறதெல்லாம் சச்சிதானந்த ஸ்வரூபம், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் பிருத்தக்துவ. அதுதான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேர்ந்து நமக்கு அந்நியமா நான் வந்து பெருமாள்னோ சிவபெருமானோ நடராஜர்னோ அநேக ரூபங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஆசை வருது. இந்த ரூபம் நல்லா இருக்கு, இது கும்பிட்டு பார்க்கலாமே. ஆஞ்சநேயர் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, பிள்ளையாரை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிறு பார்க்கும்போதே ஆனந்தமா இருக்கு. அப்புறம் முருகரை பார்த்தா ஐயோ அழகன், என்ன அழகனா இருக்கான், கொஞ்சலாம் போல இருக்கு. துர்க்கையம்மனை பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கு. காமாட்சியை பார்க்கும்போது ஐயோ அந்த காமாட்சி மீனாட்சியும் பார்க்கும்போது என்ன சௌந்தரியம், என்ன ஐயோ அந்த கிளிய வச்சுக்கிட்டு அம்மா இருக்கிற போசு, ஐயோ சாமி சொக்கநாதெல்லாம் தூக்கி வாரமா போட்டுருக்கு. மதுரைக்கு போனீங்கன்னா அம்மா தாங்க ஹீரோயின். சாமிலாம் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட்டமே இருக்காதுங்க சுவாமிகிட்ட. நீங்க மதுரைக்கு போனீங்க அப்படின்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அனாதையா இருப்பார் பாவம். அங்க வந்து அம்மா தான், மீனாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த மதுரைக்கு வந்து ஹீரோயின். பார்த்தா அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஏன்னா வீட்டுல சொக்க வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி. என்ன ரூபங்கள், ஆனா வாஸ்தவத்துல என்னது? பிருத்தக்துவேன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுதான் ஏக்கமா இருக்கிற சத்தத்துவம், அந்தர்யாமியா இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ரூபங்கள் எடுத்து மாயையினால அநேக தேவதா ரூபங்களாகவும் மனுஷ ரூபங்களாகவும் அதுதான் இருக்கு அப்படின்னு பிருத்தக்துவ ஆதி விஞ்ஞானகி. அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தினால என்னது? மெதுவா டைஜஸ்ட் பண்ணணும் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான யஜ்யத்தினால வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய யஜ்யம்னா யஜ்யனா பூஜைகளால், நம்ம பண்ற பூஜைகளால் மாம் பூஜையந்தக உபாசத்தே, என்ன வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கின்றவர்களாக. அப்ப வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சிவபெருமானை பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லை, விஷ்ணு பகவானை பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அம்பானை பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லை. மக்கள் என்ன பண்றாங்க? யூடியூபை தொடர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா இது இதை கொடுக்கும், அது அதை கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதங்களால மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பேத புத்தி வந்துடுச்சு. ஆனா ஈஸ்வர தத்துவம் சரியா புரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பேத புத்தி இல்லாம ஏக்கத்துவத்தை பார்க்கணும். வெளியில வந்து மாயையினால வந்து அநேகத்துவம் உண்டாயிருக்கு, பேதம் உண்டாயிருக்கு. அவர்தான் ஆதித்யன், சந்திரன். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும். நான் சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானை சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாதன் உள்ளிருக்கையிலே. சிம்பிளா சொல்லி போச்சு. இங்க கீழே இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபமா இருக்கிற இந்த சனி பகவானும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமா பண்ண போறாங்க. ஈஸ்வரன் தான் கர்ம பல தாத்தாவா இருந்து பண்ற. அவர் தான் தாத்தான்னு இங்க வேணும். மாதா பிதா தாத்தா, அவர் தான் தாத்தா, கர்ம பலன்களை கொடுக்கிறவர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த கவுன்சிலர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க வேணாம், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஏ பிடிச்சிடுறது. அப்ப ஈஸ்வரனை பிடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் இவங்களை சுத்தணும், நாங்க யாரும் சுத்த மாட்டோம், அந்த பக்கமே பார்வை கூட போகாது. சுவாமியை பார்ப்போம், சுவாமியை பார்த்து அவருக்கு மட்டும்தான் நமஸ்காரம், வேற யாருக்கும் நமஸ்காரம் இல்லை. சாமியையும் அம்பாலையும் மட்டும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு வந்துடுறது. ஏன் அப்படின்னா அவரோட விதவிதமான வேற ஃபார்ம். மற்றவங்க எல்லாம் சிவபெருமான் தான் என்ன பண்ணிருக்காரு, அந்தர்யாமியா இருந்துகிட்டு வேற வேற மாயையோட விதவிதமான ரூபங்களை எடுத்திருக்காரு. இதுல என்ன கன்ஃபியூஸ் இருக்க வேண்டியிருக்கு? ஒரு ஆளை பிடிச்சா போதும்ல. ஆனா எல்லா ரூபங்களும் அவர் தான். அப்ப எந்த ரூபத்துல வேணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்த சொன்னா எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸே இல்லை, சுத்துவேன். ஆனா நவகிரகத்திலையும் நான் என்ன பார்ப்பேன்? சனி ஈஸ்வரன், புதன். நீங்க கோயில்லாம் போனீங்கன்னா கும்பகோணத்துல இந்த நவகிரக கோயில்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் சிவன் கோயில். எல்லாமே சிவன் கோயில். அதுல அந்த தனி இதை வந்து மத்திய சந்நிதியை வந்து இவங்களுக்குன்னு ஒரு சின்ன சந்நிதியை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த நவகிரகங்களே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானு தான் வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பாப்ப விமோசனம்லாம் நடந்திருக்கு. அப்ப நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யாரை பிடிக்கலாம்?
சிவபெருமானை பிடிச்சா போதுமே. அவர் தான் எல்லாத்திலையும் இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏக்கத்துவம். அவர் தான் விதவித ரூபங்களை தாரணம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பிருத்தத்துவம். அவர் தான் பாத்தீங்கன்னா சுத்த நிர்குணமா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விசுத்தமான ஞானம். இது மாதிரி பார்வையை வச்சுக்கிட்டு என்னை பாத்தீங்கன்னா மாம் யஜ்ஞைஹி பூஜயந்தக, யஜ்ஞங்களால் பூஜிக்கின்றவர்களாக, பூஜிக்கின்றார்கள் அர்த்தம் உபாசத்தே, ஞான விதக உபாசிக்கின்றார்கள், ஞானத்தை உடையவர்கள். எவர்களோ அவர்கள் தே அவர்கள் யதா விஞ்ஞானம் மாம் ஏவ பிராப்னுவந்தி. ஆச்சரியர் போட்டார். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதான் சொன்னல, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா நான் சொன்னல காட்டுவாசி பாத்தீங்கன்னா சுல்பானி ஜாடிக்குள்ளார மகாராஷ்டிரால நான் போயிட்டு இருக்கேன். நியூடு பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இதுவும் தெரியவே தெரியாது. அவங்க சொல்றாங்க உன்னோட ஈஸ்வரன் என்னப்பா அப்படின்னு. ஒரே ஒரு பையன் மட்டும் வெளியில போயிட்டு வந்தவன் கொஞ்சம் இதா இருக்கான். 4 ஒய்ஃப் அவனுக்கு. வயசு பாத்தீங்கன்னா 20 வயசு தான். 5000 ரூபாய் கொடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஏதோ கணக்கு வச்சிருக்காங்க. ஒரு 2 மாட்டை கொடுத்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். அப்பாவுக்கு 4 ஒய்ஃபு, பையனுக்கு 4 ஒய்ஃபு. பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருந்துச்சு. எல்லாம் ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கூரைக்குள்ளார வாசம் பண்ணுதுங்க. ஆனந்தமா. ஏன்னா வெளியில போட சிங்கம் அடிச்சிடும். அது மாதிரி நான் கேட்டேன் உன்னோட ஈஸ்வரன் என்னப்பா அப்படின்னு. நான் டெய்லி சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே உட்காந்து ஈவினிங்ல பாத்தீங்கன்னா மார்னிங் பண்ண முடியல, ஈவினிங் வச்சு நல்லா ஆனந்தமா இருந்து சிவ பூஜை பண்ணோன்னு அவன் நல்லா ஹெல்ப் பண்ணான். பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நானும் போட்டோ வச்சிருக்கேன் சுவாமின்னு ஒரு போட்டோவை காட்டினான். சிவபெருமான் போட்டோ எங்கேயோ பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் நீங்கெல்லாம் எப்படி உபாசனை பண்ணுவீங்க, உங்க தேவதா எது அப்படின்னு. தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாறை, மலைக்கு மேல ஒரு பாறை பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்டு நிக்குது தலை மாதிரி. அந்த ஒரு நந்தி பகவானோட தலை மாதிரி ஒரு பாறை மட்டும் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. தூரத்துல இருக்கிறது ஹைட், ரொம்ப ஹைட்டு. அவன் சொல்றான் இதுதான் எங்களோட ஈஸ்வரன் சுவாமி, நாங்க பாத்தீங்கன்னா அதைதான் பூஜிக்கிறோம். ரொம்ப நல்லதுப்பா, நல்லா பூஜை பண்ணு, உட்கார்ந்து அதை தியானம் பண்ணு, நல்லா பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம், ஐயச்சே இவன்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல, இவனுக்கு காட்டு மிராண்டி, இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் எப்படி பாவிக்கிறானோ பகவான் என்ன பண்றாரு, யோயோ யாம் யாம் தனும் பக்தக சிரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி. யார் யார் எந்தெந்த ரூபத்துல உபாசனை பண்றானோ அந்தந்த ரூபத்துல அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதா அவங்களுடைய சிரத்தையை நான் என்ன பண்றேன், அசையாதவனாக செய்கின்றேன். அப்ப எந்த ரூபத்துல வேணாலும் நீங்க பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணீங்க. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு எந்த விதமா உங்களுக்கு விஞ்ஞானம் இருக்கோ, எந்தெந்த விதமா உங்களுக்கு ஞானம் இருக்கோ அந்தந்த விதமாகத்தான் பாத்தீங்கன்னா பலனை அவர்களை பாத்தீங்கன்னா மாம் ஏவ பிராப்னுவந்தி யதா விஞ்ஞானம், என்னையே தான் அடைகிறாங்க. ஏன்னா நான் தானே எல்லாமா இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பாவிக்கிறாங்களோ அந்த ரூபமா நான் இருக்கேன். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங்ல அப்டிராக்ட்னு ஒரு பெயிண்டிங் இருக்கு, அப்டிராக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் ஆர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா பைத்தியக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக் இந்த ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் தான் நான் ரொம்ப பண்றது. நான் அப்டிராக்ட் டிசைன் எதுவுமே பண்றது இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இது, இந்த நுங்கம்பாக்கம் பக்கத்துல ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. அதுல என்னை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் வைக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்ன ஆர்ட் வைக்கணும், நான் ட்ரெடிஷ்னலா ஏதாவது வைக்கிறேன். இல்லை மாடர்ன் ஆர்ட் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னா. நான் சொல்றேன் ஒரு 20-25 வருஷத்துக்கு எனக்கு மாடர்ன் ஆர்ட்டே வரைய தெரியாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர்கிட்ட போயிட்டு ஜி இது மாதிரி என்னோட குரு அவர்கிட்ட கேட்டு நான் இது மாதிரி மாடர்ன் ஆர்ட் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, பெயிண்ட் எடுத்து மேலே ஊற்றுனார். ஊற்றிட்டு இஷ்டப்படி அதை ப்ரஷ்ஷை வச்சு எதாவது பண்ணிவிட்டு ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு பண்ணிட்டு வச்சிங்க. நாங்கள் என்ன பண்ணுங்க எந்த கான்செப்டும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், பெயிண்டிங் கொண்டு போய் வச்சாச்சு. வச்ச மாத்திரத்து அந்த ஆர்ட் கேலரியில வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பேர் அது மாதிரி வச்சாங்க, இந்த கூவ நதி பக்கத்துலயே இருக்கும். தாராப்பூர் டவருக்கு இந்த பக்கம் இந்த கூவ நதி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கு. என்ன ஏரியான்னு தெரியல, மறந்து போச்சு. 25 வருஷம் ஆச்சு, என்னன்னு தெரியும். அது ஒரு பெரிய கௌரவம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெயிண்டிங் வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய கௌரவம். அங்க வந்த ஆட்கள்லாம் ரொம்ப புத்திஜீவிகள், எல்லாம் புத்திஜீவிகள், பெரிய பெரிய ஆட்கள். என்னோட பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒரு ட்ரெடிஷ்னலான பெயிண்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா 1 வாரம் 10 நாள் அது மாதிரி டைம் எடுத்து பண்ணுவேன். இந்த மாடர்ன் ஆர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னோட குருவும் நானும் சேர்ந்து பண்ணது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளார முடிச்சிட்டோம்.
பெயிண்டிங் கூட இல்லை, அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அது இதெல்லாம் பண்றதுக்காக கொஞ்சம் அலங்காரம் பண்றதுக்கு மட்டும் எடுத்து கொண்டு போய் வச்சா அந்த புத்திஜீவிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குரு சொல்ற பாருங்க என்னென்னலாம் யோசிக்க போறான் பாரு அப்படின்னு. எங்க 2 பேருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒருத்தன் சொல்றான் இந்த கலர் இதை குறிக்குது, அந்த கலர் அதை குறிக்குது, இந்த இதுல இப்படி போட்டிருக்காருல, இந்த ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்காருல, இதுக்கு இந்த மீனிங் அதுக்கு அந்த மீனிங். எனக்கு புரியும், நான் வரைஞ்சவனே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலையேங்க. எனக்கே அந்த சிந்தனை இல்லை. வரவெல்லாம் என்ன பண்றான்னா ஒவ்வொரு விதமா பாக்குறான். ரொம்ப புத்திசாலி எல்லாம் உட்கார்ந்துட்டு திங்க் பண்றான். ஒருத்தன் நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அதே முட்டாள்தனத்தை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்வரனோட மாயா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரனோட மாயா. அநேக நாம ரூபங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை எப்படி பாக்குறான் அப்படின்னா அப்டிராக்டா பாக்குறான். அவனோட விஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜெகத்தை பாக்குறான். ஒருத்தன் குரங்கா பாக்குறான், ஒருத்தன் வந்து யானையா பாக்குறான், ஒருத்தன் எறும்பா பாக்குறான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யங்கராவா பாக்குறான், ஒருத்தன் வராகமூர்த்தியா பாக்குறான். ஒவ்வொருத்தனும் அவன் இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறான். ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாகாளியா பாக்குறான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சௌமியமா வந்து காமாட்சியா மீனாட்சியா பாக்குறான். லலிதா திரிபுர சுந்தரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கு சின்னது, இவங்க அனுப்புனாங்க, கோமதி அம்மா அனுப்புனாங்க. ஒரு சின்ன ஒரு குழந்தையோட போஸ் லலிதா ஒரு என்ன கியூட்டா இருக்கும் தெரியுங்களா? யார் யாருக்கு என்னென்ன விஷன் இருக்கோ உள்ளுக்குள்ளார அந்த கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ் என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்தந்த குணங்களா இந்த மனசு என்ன பண்ணுது, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதை அடையிறாங்க? மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா, எவன் எவன் எதை எதை எந்த எந்த விதமா பாவிக்கிறானோ அவன் அவன் அந்தந்த வஸ்துவை அந்தந்த விதமாகவே அடைகின்றான். இத நியமம். அப்ப ஆச்சாரியர் கிளியரா சொல்றாரு, தே யதா விஜானம் மாம் ஏவ பிராப்னுவந்தி. ஆனா எதை அடைஞ்சாலும் என்னது, நீங்க கம்மல் எடுத்தாலும் மூக்குத்தி எடுத்தாலும் எந்த ரூபத்துல எடுத்தாலும் அது என்னது, தங்கத்தை தானே அடைய போறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த ரூபத்துல உபாசனை பண்ணாலும் அவர்கள் என்னையே அடைகிறார்கள். ஆனா என்னது, எந்த விதமா பார்த்தாங்களோ அந்த விதமா அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏகத்துவமா பாத்தீங்கன்னா ஏகத்துவம், அநேகமா பாத்தீங்கன்னா அநேகம், தனித்தனியா பேதத்தோடு பாத்தீங்கன்னா பேதம் அப்படின்னு எல்லாத்தையும் அடைகிறார்கள் சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு பாடம் நிக்கட்டும், நாளைக்கு மீண்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. உங்களை யாரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர் ஆக்குறதுக்கு விரும்பல. என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்ற பண்டிதர் ஆகிறதுனால மோட்ச மார்க்கத்துல கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. நான் நேற்று ஒரு இது பார்த்தேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்த கோஷ்டி அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சவங்க தான், 4-5 பேர் இருந்து பேசுகிறாங்க. நார்த் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பக்தியை விட்டுட்டாங்க. ஞானம்ன்றதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் வேற எதுவும் இல்லை, ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக பண்ணுறதை இப்போ நம்ம பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாமத்தில் ஒரு ரூபத்தில் பார்க்குறது. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமா இருக்காரு அப்படின்னு அவரை வந்து பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகணுமா இல்ல பக்தி கம்மி ஆகணுமா? ஞானம் வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பகவான் நானா இருக்கார், பகவான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பக்தி அதிகமாகணும். உடைய ஏக்கத்துவம் பிரதத்துவம், அவர் தான் ஏக்கமா இருக்கார், அவர் தான் அநேகமா இருக்கார். ஏக்கன் அநேகன், இறைவனடி வாழ்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா நமக்கு புரிஞ்சு பக்தி உண்டாகணும். இப்ப என்ன ஆகி போச்சு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாமே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு கோஷ்டி எனக்கு தெரியும், வேதாந்த கோஷ்டி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாம போச்சு. நார்த் இந்தியா படிச்சா வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாம போறதுக்காக படிக்கிறது அடப்பாமே. அப்ப அந்த படிப்பே தேவையில்லை நமக்கு. எந்த ஞானம் பக்தியை நாசம் பண்ணுமோ அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஞானம். எந்த ஞானம் உங்களுடைய பக்தியை வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தி போகுமோ அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவ பக்தி, அகம் பிரம்மாஸ்மி இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா அதான் ஞானம்.
அதுக்கு தான் டிராவல் பண்ணோம். அப்ப பக்தி முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும், பக்தி இல்லாம போகக்கூடாது. அதனால வந்து நான் வேதாந்தம் படிக்கிறேன் அப்படின்னு கரண்ட் முரடன் எதையாவது யூஸ் பண்ணிக்கிட்டு பக்தி இல்லாம போறதுக்காக இந்த ஞானம் இல்லை, அது ஒன்றும் பயன்படாது. நல்லா புரிஞ்சு.